வணக்கம் மோட்டோ ஃபேன்ஸ் அண்ட் ஈவி லவர்ஸ். ஈவியில் ரெவல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ராப்டி T30 ஷோரூம் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது வந்து ப்ரொடக்ஷன் ஹப். ஓகே, ஸோ இப்போது நான் அங்கே செகண்ட் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. எனக்கு பின்னாடி இருக்க அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துக்கப்புறம் தான் சரி இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் பேட்ரி, அப்புறம் ஃப்ரண்ட்டு மட்கார்டு, சஸ்பென்ஷன்ஸ், இது ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கிறதுனால தான் ரெக்கார்ட் பண்ணுறான். ஏன்னா பேட்ரி எங்கே செட் ஆகுது, பேட்ரி எவ்வளோ பெருசு, அது எங்கே ஹோல்ட் ஆகிருக்கு, தாங்குமா தாங்காதா அதெல்லாம் தெரியணும்ல. இந்த கீ ஃப்ரேம்ஸ் பாருங்கள், பேட்ரி வந்து இதில் தான் ஹோல்ட் ஆகிருக்கு. மொத்தம் ஒரு 4 நெட்டில் தான் பேட்ரி நிற்கிது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மோட்ரு கொடுத்துருக்காங்க. மோட்ரு வந்து பெல் ட்ரைவ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அண்டரில் இடிக்குமா இடிக்காதான்ற ஒரு டவுட் இருக்கும்ல, அதுக்கு தான் இது. அப்புறம் பெல் ட்ரைவ் தான் இது. ஸோ ஹெவி பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மோட்டரில் வந்து ஒரு 3 ஒயர் போகுது இல்லை, அது எங்கேயுமா 3 மோடு இருக்கிறதுனால 3 ஒயர் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அப்புறம் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃப்ரேம்ஸ் வந்து ஃபுல்லாக ஓவரால் பைக் இருக்கும், ஃப்ரேம்ஸு ஃபுல்லாக கவர் ஆகுது நிறைய இடத்துல. மோனோஷாக் சஸ்பென்ஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ரியரில் இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிராப் ரயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிராப் ரயில் இல்லை, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெயிலில் பின்னாடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அட்டாச் ஆகும் இல்லையா, நம்பர் பிளேட்லாம், அந்த அது நிறைய வண்டியில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து மெட்டலில் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பிளாஸ்டிக் வரும், பட் மெட்டல் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நான் நிறைய வண்டியில் அதை பார்த்ததே கிடையாது. ஓகே, அப்புறம் டெயில் லைட்டு, அப்புறம் பின்னாடி ஹேண்ட் கிரிப்புக்காக ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அது அலாங்கி டைப் தான். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது உங்களோட சாய்ஸில் விட்டுறேன். வண்டி சப்போர்ட் ஓகேவா இல்லையான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ராப்டி வந்தோம். இங்கே எல்லா இடத்துலையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 பைக் அட் டைம் சார்ஜ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் சாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. 2 வீலர் பார்க்கிங்லேயே அங்கேயே வச்சுருக்காங்க. ஓகேவா, இதை தாண்டி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனும் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே, ஜியான்து. இது வந்துட்டு எத்தனை ஆம்ஸு எத்தனை வாட்ஸா அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. பார்ப்போமா. 80 kg வெயிட்டு, 40 வாட் ஏசி அவுட்புட், மேக்ஸிமம் ஆஃப் 27 kVயா, 27 kV. ஓகே, பெருசு. சப்மீட்டரும் வச்சுருக்காங்க. அது இபி சப்மீட்ரு, எவ்வளோ இதுக்கு மட்டும் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ளே எதுக்கு இந்த சிம்னி வச்சுருக்காங்கன்னு தெரியல, புகை போதா. ஒரு பழைய பில்டிங் வந்து 4 acres ஆஃப் பில்டிங் வந்து எடுத்து அதை வந்துட்டு ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. சர்வீஸ் சப்போர்ட்டில் டீலாம் கொடுத்தாங்கப்பா, டீ காஃபி அதெல்லாம் கொடுக்குறாங்க. உள்ளே வந்துட்டு ராப்டி சர்வீஸ் சென்டர் தான். உள்ளே வந்துட்டு ஏசிலாம் போட்டு, டிவிலாம் போட்டு, காஃபிலாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. பட் வெளியே இந்த மாதிரி மாமரத்துலேயே காற்று ஓட்டமாக உட்காரது நல்லா இருக்குது. இங்கே ஒரு 4 சேர் போட்டாங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். நம்மளுக்கு எது செட் ஆகாமல் நம்ம அந்த மாதிரி இருந்துட்டு போகிறது தான் நல்லது. கரெக்டாக அதான் இது. இங்கே நிறைய பைக்ஸ் சும்மா பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. மாமரத்து அடியில் உட்காந்துருக்காங்க. மரத்தில் மாங்காய் கூட இருக்குப்பா, தெரியுது ஆனால் மாங்காய். ஸோ இதான் விஷயம். வண்டி இன்னும் ரெடியாகவில்லை, ரெடியாகிக்கிட்டே இருக்குது. 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். பைக் லேட்டர் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. மிச்சம் இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஈவி யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மக்கிட்ட. பட் இவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாவே பண்ணுறாங்க. கால் பண்ணால் எனி டைம் பிக் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அண்ட் எக்ஸ்கலேஷனை பொறுத்த வரைக்கும் 3 லெவல் ஆஃப் எக்ஸ்கலேஷன் வச்சுருக்காங்க. நம்பர் 1 வந்துட்டு சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதில் கஸ்டமர் கேர் சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு கால் மூலிமா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நேம் மிஸ் ராதிகா.
அவங்க வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ கால் பண்ணி ஃபீட்பேக்ஸ் யூஸர் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் ஏன்னா டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிங்கன்னு கேட்பாங்க. செகண்ட் லெவல் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஏன்னா இருக்குது அப்படின்னா செகண்ட் லெவலில் ஒருத்தர் இருக்கார் லோகேஷ் சொல்லிட்டு, ஸோ அவருக்கு கால் பண்ணி பேசலாம். அவர் எது வந்தாலும் கால்லே கனெக்ட் பண்ணுறாரு. தேர்ட் லெவல் வந்துட்டு எது மேஜர் இஷ்யூ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 லெவலில் வந்து ரீச் ஆகலை அப்படின்னா தேர்டில் வந்து முகமது மொய்தீன் சார் இருக்கார். ஸோ இந்த 3 பேர் இந்த 3வது லெவல் ரீச் ஆகிட்டிங்கன்னா போதும் உங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும், சால்வ் கன்ஃபார்மாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து ராப்டி வந்து இப்போ இந்த செக்மெண்ட்டில் கிளியராக இருக்காங்க. அவங்க சர்வீஸ் சப்போர்ட் வந்துட்டு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அண்டு இப்போது பைக் எடுக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த சர்வீஸ்க்காக வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 days வெயிட் பண்ணோம்ல, அந்த வெயிட்டிங் பீரியடில் என்ன அப்டேட் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த அப்டேட் வந்துட்டு இப்போ எடுக்கிறவங்களுக்கு நார்மலாகவே வந்துடும். ஓகே, நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது 65 தான் ரேஞ்ச் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எடுக்கிறவங்களுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு இப்போ என்ன ரேஞ்ச் ஒரு 100 வருதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பவர் மோடில். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு பேட்ச் வெளியே போகும்போது மட்டும் கொஞ்சம் அந்த இஷ்யூஸ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அதையும் ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க இம்மீடியட்டாக. ஸோ இதுக்கப்புறம் யார் எடுத்தாலும் அந்த பிரச்சனை இருக்காது. அண்டு மோரோவர் வந்துட்டு இந்த டாப் பாட்ஸ் அட்டாச் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உள்ள சேல்ஸ் டீம் கூட. அண்ட் ஓகே, ஏதோ அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 1 by 1 வந்துட்டு வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம், ரோல் அவுட் ஆகும்போது ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்ம தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கணும். அதான் என் டார்கெட். நம்ம வண்டிக்கு எது வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து மாட்டிடணும். புதுசாக இவங்க என்ன ஓட்டாலும் சரி, ஃப்ரண்ட்டில் வயசு வருதான்ப்பா, அது வந்தால் இன்னும் பெட்ரு தான். இங்கே இங்கே வந்துட்டு இப்போது இருக்குது எல்லா வண்டியும் எடுத்து டெஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருக்கு. அப்படி சுற்றி சொங்கன்னு போய் நிற்கிறாங்க, கலராக ஓட்டுனுக்கிறாங்க, சரியாக இது பார்க்குறதுக்கு. இன்னும் ஆனால் ஸ்போர்ட் வேரியண்ட் வந்துட்டு இன்னும் ப்ரொடக்ஷனுக்கு வரல. அந்த டிஸ்பிளே வச்சுருக்காங்களா, அது மட்டும்தான் இன்னும் சேல்ஸுக்கு இன்னும் வரல. அது ஆன் ரோலில் வரும்போது தான் நான் அதெல்லாம் கோல்மால் பண்ணி டெய்லு அதை சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்போர்ட்டாக வந்து மாற்றலான் இருக்கேன். டெய்ல் மட்டும் பார்ப்போம் நடக்குதான்ட்டு. வந்துட்டு ஏத்தர் 450X வெர்ஷன் 3 சார்ஜரு, வெர்ஷன் 3 வண்டி, அதில் வெர்ஷன் 3 சார்ஜர் மாடல் பாருங்கள். நம்ம ஏற்கனவே 1 and 2 மாடல் போட்டிருந்தோம் இல்லையா, இது கம்பேரிங் டு இது அதில் டிசி ஃபாஸ்ட் சார்ஜரோடது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கும் அவ்வளோ பெரிய கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 amp சாக்கெட்டில் போடுறது சின்ன டைப்பு, இது 16 amp சாக்கெட்டில் போடுறது பெரிய டைப்பு. ஆனால் 16 amp சாக்கெட்டில் போடுறதே வந்துட்டு தம்மா துண்டுக்குது. இது அது மாதிரி 3 மடங்கு பெருசாக இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட ப்ளஸ்ஸு. இந்த பின்னுலாம் சேம் தான் கிட்டத்தட்ட, ஆனால் இதோட பின்னு வந்துட்டு அதுக்கு செட் ஆகாது, அதோட பின் இதுக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு அப்படிலாம் மாற்றி போடலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்கூட்ரு இருக்குது, அந்த ஸ்கூட்ருக்கு நான் இந்த இது எடுத்து நான் அதில் சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து பைக்கோடது கொடுத்துருப்பாங்க, ஸ்கூட்டியோட டைப் வேறு. இது வந்து டைப் பி. ஓகே, ஆமாம், டைப் பி சார்ஜர். இது டைப் ஏ சார்ஜரு. டைப் பி, அதுக்கு அடுத்து தான் CCS2ன்றது இதோ இப்போ நம்மளது இங்கே சார்ஜ் ஏறிட்டு இருக்குல்ல, ஜியான் சார்ஜரில் இங்கே ஏறுது, ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 23% சார்ஜில் வந்து போட்டிருந்தோம், இப்போ 35 வந்துடுச்சு. தெரியுதா? லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இது CCS2 சார்ஜர், இது பெருசு. ஸோ இதில் போட்டால் தான் நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறும். அந்த மாடலில் வந்துட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ், இதில் போட்டோன்னா 35 நிமிஷத்தில் 80% அப்படின்றது கிளைமிங். இப்போ இன்னும் அடுத்து வர அப்டேட்ஸில் வந்து 25 நிமிஷத்தில் 80% அப்படின்ற அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அது டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. முடிச்சுட்டு அது அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக வரது ஃபுல் தான் 25 மினிட்ஸில் வந்துட்டு 80% சார்ஜ், 20 to 80 அந்த ரேஞ்சு வந்துட்டு ஜஸ்ட் 25 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். வாட்டர் வாஷ் பண்ணணும், இப்போ செகண்ட் சர்வீஸ் முடிச்சாச்சு, வாட்டர் வாஷ் பண்ணணும். பட் வாட்டர் வாஷ் இப்போ பாசிபிள் இல்லை, ஏன்னா கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரண்ட் இல்லைன்னா அங்கே மோட்ரு இஷ்யூவாக இருக்காமா. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் பாலிஷ் வாங்கி வச்சு நான் வீட்டில் போய் நானே தொடச்சிட்டு நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வண்டி இப்போ அர்ஜென்ட் இல்லையா, அதனால் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். அவங்க இன்னும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே அங்கே ரெடி ஆகிடுச்சுன்னா பண்ணிடலாம், இல்லைனா அது அவங்க ரெடி பண்ணிட்டு பொறுமையாக பண்ணிட்டோம். நம்ம எங்கே வேணால் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன பண்ணவா தெரியாது. நம்மளே மோட்டோ விளாகர் தான் இல்லை, பார்த்துக்கலாம்ல. சரி, இன்னும் ஒரு 5 minutes தான் ஆயிருக்கும் சார்ஜ் போட்டு. இப்போது 38% சார்ஜ் இருக்குது, உங்களுக்கு வேணால் தெரியாதுன்னு நினைக்கிறேன்.